ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த பிச்சஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொரியன் ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். கப்ப அடிக்கிறேன். குளிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தலைக்கு ஒரு கிளிப்பை போட்டுக்கினே கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? போகலாம், ரைட். எவ்வளோ வெயில் பார்த்தீங்கல்ல. முடி வந்து இதுதான் எங்கள் ஜி. கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம் தெரியுமா? கொரியன் ரெஸ்டாரண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட். ஏன்னா நான் எப்போவுமே யூஸ்வலாகவே கொரியன் சீரீஸ், வெப் சீரிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு உக்காந்துன்னு இருப்பேன். நைட் எத்தனை மணி ஆனாலும் உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பைத்தியம் ஆகிட்டுக்கிறியா நீ இந்த கொரியன் பார்த்து. எங்கள் மாம்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்னை கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து எனக்கு சர்ப்ரைஸாக கூட்டின்னு போனாங்க. பட் என்ன தெரியுமா, திடீர் பிளான் இது. கைஸ், என்ன தெரியுமா, இது வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது. நாங்கள் போபோ மில்க் கேட்டோம். அது வந்து நாங்கள் கேட்ட சாக்லேட் ஃப்ளேவரில் இல்லை, பட் எங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. தெரியுமா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சக்காக தான் இருந்துச்சு. அப்பா, இது வந்து இன்னொன்று ஆர்டர் போட்டோம், போபோ மில்க்கு மேங்கோ ஃப்ளேவர். ஐயோ குடிச்சு பார்க்கணும், அப்பா அமிர்தம் அப்படி இருந்துச்சு. அந்த பபுள்ஸில் மேங்கோ ஃபில்லிங்ஸ் போட்டிருந்தாங்கோ, அப்பா அப்படி இருந்துச்சு தெரியுமா. எனக்குன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக பிடிச்சது. எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில். அண்ட் அங்கே வந்து எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. சம்மர் சர்விங்கு எல்லாம் நல்லா தான் இருந்துருச்சு. குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம தேவைப்பட்டால் அங்கே வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். நம்மளே செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபுட்டு கொடுத்தோன்னாக்கா அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லலாம். அங்கே செப்பரேட்டாக பவுல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் இந்த வெஜ்ஜுக்கு செப்பரேட் கலரு, நான்வெஜ்ஜுக்கு செப்பரேட் கலரு, இதெல்லாம் அமேசிங். ஃபஸ்ட்டு டைம் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு டைமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அப்படியே நானும் எங்கள் மாம்ஸும் நல்லா பேசிக்கிட்டு, எங்கள் சிக்கன் கூட எனக்கு கட் பண்ண வரலை.
பிகாஸ் அது ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ அவர் தான் எனக்கு கட் பண்ணி எப்படியே கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வந்து பிக் பண்ணிக்கணும். இதில் தான் இங்கெல்லாம் பிக் பண்ணிக்கிட்டு எதாவது வேணுமோ அதை நம்ம கொடுத்தா குக் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான். பட் அதுவே அமேசிங்காக இருந்துச்சுன்னா இன்னும் அங்கே இருந்தேன்டா எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருந்தா செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஹைதராபாத்தில் இருந்தீங்கன்னாக்கா மஸ்ட் விசிட். கைஸ், இவங்க கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. நாங்கள் அந்த பேஜை வந்து நான் இங்கே டேக் பண்ணுறேன், போடுறேன். அண்ட் டூ செக் அவுட். ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க மஸ்ட் விசிட். நல்லாயிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு, அங்கே இருக்கிற சர்விங்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா தான் பார்த்துக்குறாங்க. ஸோ ஐ ப்ரிஃபர் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ட்டு என்னோட ஒப்பீனியன். அப்புறம் என்ன சாப்பிட்டோம், இப்போ கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அக்காவுக்கு பார்சல் வாங்கிட்டோம்ல, அக்காவுக்கு பார்சல் கொடுத்துடலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.